ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 20. திருமதி பரணி மீனா அவர்கள் நமது பாட்டியை குறைந்தது 100 முறையாவது சந்தித்திருப்பார்கள். அப்போதெல்லாம் பாட்டி பலமுறை கைகாட்டி ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பார். சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும், சிலவற்றை புரிந்து கொள்ள முடியாது. பாட்டியை பார்க்க இவர் ஒரு முறை சென்றபோது இவரது முழங்காலுக்கு கீழ் உள்ள சேலையின் பகுதியை பிடித்து அடிக்கடி இழுத்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அப்பகுதியில் ஆக்ரோஷமாய் தனது கைகளால் அடித்தும், பிறகு இவரது தலையை ஒரு கையால் பிடித்து கொண்டு இவரது முதுகில் 3 முறை குத்தியும் துன்புறுத்தினார் நமது பாட்டி சித்தர். பாட்டியின் ஒவ்வொரு செய்கைக்கும் நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கும். பிறகு அது சம்பந்தமாக நடக்கும்போது நமக்கு நன்கு தெளிவாய் புரியும். ஒரு சம்பவம் நடக்கும் முன் அச்சம்பவத்தால் நமக்கு தீங்கு அல்லது ஆபத்து நேரிடும் எனில் அதை மாற்றியமைக்கும் வல்லமை பெற்றவர் ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தர் என்பது சத்தியமே. தற்போது ஜீவசமாதியில் வழிபாடு செய்து வருபவர்களுக்கும் அதேபோல் அடிக்கடி பல சம்பவங்கள் நடைபெறுகின்றது இன்றளவும். பாட்டி திருமதி பரணி மீனா அவர்களது சேலையை பிடித்து இழுத்து அவரை அடித்ததற்கு அடுத்த நாள் இவர் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் போது அவரது புடவை சக்கரத்தில் மாட்டிக்கொள்ள இவருக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்து வண்டியை நிறுத்தி கவனிக்கிறார். சரியாக சேலையை சக்கரம் பிடித்து இழுப்பதற்கும் இவர் வண்டியை நிறுத்தி கவனித்ததற்கும் நேரம் சரியாக இருந்தது. கவனிக்காமல் இவர் இருந்திருந்தால் ஒரு சில நிமிடங்களில் பின்னோக்கி நெடுஞ்சாலையில் விழுந்திருப்பார். இவரது 2 சக்கர வாகனத்தின் பின்னே நிறைய வாகனங்கள், பேருந்து, லாரி எல்லாம் வேகமாக வந்து கொண்டிருந்த அவ்வேளையில் மிரட்சியடைந்த திருமதி பரணி மீனா அவர்களுக்கு அப்போதே பளிச்சென புரிந்தது அது பாட்டியின் திருவிளையாடல் என்பது. திருமதி பரணி மீனா அவர்களுக்கு விபத்து ஏற்பட்ட போவதை முன்கூட்டியே பாட்டி உணர்ந்து இவரது சேலையை இழுத்து அடித்து அந்த வினையை மாற்றி அமைத்துள்ளார் நம் பகவான் பாட்டி சித்தர். எல்லாம் பாட்டியின் கருணை, எல்லாம் பாட்டியின் கருணை. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.